Hi friends, today I am going to tell about 106th Divya Desam, Thiruvengadam, Tirupati, Perumal, Thiruvengadam Mulayan, Srinivasan, Yelumalayan, Indra Tirukolam, Kilake Tirumugamulam, Tayar, Alamel Mangayar, Mangai Tayar, Vimanam, Anandapuri, Andanale Vimanam, Tirtham, Swami Puskarni, Tirtham, Swami Puskarni, Paba Vinasa, Gobur கோகர்ப தேய்ப்பம் பிரதிக்ஷம் தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆறுமுகன் ஆங்கலாசசன பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமிசை ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் 202 பாசரங்கள் பாடப்பட்டுள்ளது. அடுத்து வேங்கடமுடையான் சமமான தெய்வம் வேங்கடத்திலேயே ஒப்பான வேங்கடாத்திற்கு ஒப்பான மலை எப்போதும் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? திருவேங்கடமுடைய ஆதீனம் திருமலை திருப்பதி 106வது திவ்ய தேசம் திருவேங்கடமுடையான் எழுந்தள்ளியிருக்கிறார். நம்மாழ்வார் நீண்ட சரணாகதி அடைந்த ஊர். தொண்டரடி ஆழ்வார் தவிர 9 ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். முதலில் மாறாக திருத்தலம் இது எப்படி அமைந்தது என்று பார்ப்போம். ஆதிசேஷன் நல்ல மலைத்தொடர், ஆந்திர தேசத்தில் நல்ல மலைத்தொடர், நல்ல மலைத்தொடர். அங்கே தொடருடைய தலைப்பகுதி ஆதிசேஷன் இருக்கிறார். அதனுடைய நடுப்பகுதி அபவல பெருமாள் இருக்கிறார். பின்னாடி ஸ்ரீசைலம் மதப்பூர் வால் பகுதியாக இருக்கிறது. இப்படி மூன்றாக ஆதிசேஷன் பயணித்து கொண்டிருக்கிறார். தலைப்பகுதி 7 மலையாக சப்தகிரியாக ஆதிசேஷனாக இழந்தள்ளியிருக்கிறார். இங்க இந்த மலையில் எப்படி பெருமாள் வந்தார்? முதல் யுகத்தில் கிருதா யுகத்தில் பெயர் உண்டு. ரிஷபாஸ்திரி யுகத்தில் சேஷாஸ்திரி, 4வது யுகத்தில் வெங்கடாத்திரி என்பது பெயர். காண வெங்கடேஷாய, கலியுகத்தில் வெங்கடேஸ்வரமும் வெங்கடாத்திரி என்றும் எல்லாம் பெயர் வந்தது. மொத்தம் முதலில் யுகம் ரிஷியாசுரன், அவன் பெருமாளுடைய புருத்திரன். அவன் அழித்தான். அவன் பிரார்த்தனை செய்கிறார். அதன் பேரில் இந்த மலைக்கு ரிஷபாத்திரி என. அடுத்தது அஞ்சனாத்திரி தேவி தவம் செய்து அங்கே அஞ்சனமைந்தனான ஆஞ்சநேயனை பெற்றார். திருதியா யுகத்தில் இருக்கு அது அஞ்சனாபுத்திரி. 3வது துவார யுகத்தில் அப்போது சேஷாஸ்திரி வாயு பகவானும் சேஷனுக்கும் சண்டை. மேருமலையின் நடுவில் ஆதிசேஷன் சுற்றி கொண்டிருக்கிறார். சுற்றி வருகிறது வருகிறதுக்கென்று நகர்த்தி விட்டால் காற்றெடுத்து ஜெயித்துவிடும். நகர்த்தவில்லை என்றால் காற்று அதற்கு மேல் பட்டு அப்படி இப்படி 2 பேரும் போக மாட்டார்கள். அங்கு வந்த நாதர் வீணை மீட்ட புல்லாங்குழல் வாசித்தார். மேலே பகுதியில் விட்டுவிட்டு வேகமா காற்றெடுத்தது. மேல் பகுதி மட்டும் அப்படியே சிறியோர் கீழே விழுந்தது. அது பற்றி திருவெங்கடமலையாக இருக்கிறது. அதில் பெருமாள் எழுந்திருக்கிறார். அது சேஷாஸ்திரி அவர்களால் இருந்து பெயர் வந்தது. இது பெருமாளோடு இருந்ததால் வைத்தால் வைகுந்தத்தில் இருந்து அவர் வையாடுக்கு ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை கருடன் எடுத்து கொண்டு வந்து செய்தார். நாராயண இடத்தில் இருந்தால் நாராயணத்திரி, கருடன் எடுத்து வந்தால் கருடாத்திரி, பெருமாளுடைய விளையாட்டு மலை என்பதால் கிருபாத்திரி. இப்படி நிறைய பேர். வாரக பெருமாளுடைய திருத்தலம் இன்றும் திரும்பி ஆதிவார பெருமாளுடைய தான் முதல் தலத்திற்கு அதிபதி. திருவேங்கடமுடையான் வந்து சேர்ந்த பெருமாள். சின்னதாக ஒரு புஷ்கரணி இருக்கிறது. சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்கிறார். சுவாமி புஷ்கரணி கரையில் கோனேரி என்று பெயர் சொல்கிறார்கள். அந்த புஷ்கரணி எப்போதும் வாராக பெருமாள் முதலில் தரிசனம் செய்ய வேண்டும், தரிசனம் செய்யக்கூடாது. இப்படியே அந்த வேங்கடம் என்றால் வேம்பு. பாவங்கள் கடந்து கடா என்றால் எரிக்கப்படுகிறது. பாவங்கள் எரிக்கப்பட்டு பாவங்கள் இந்த மண்ணால் கொஞ்ச நாள் இருந்தால் நம் பாவங்களும் எரிக்கப்படும். சீனிவாசன், வேங்கடேசன், சப்தகிரிவாசன், மலைக்குரிய சாமி, மலையப்ப சாமி மிகவும் ஆச்சரியமான தனம்.
இப்ப புரட்டாசி மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிற புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் உம் நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம். இந்த பெருமாள் எப்படி வந்தார், ஏன் வந்தார், பிருகு மகரிஷி யார் சன்னதியாக தெய்வம் என்று தெரிவதற்கு புறப்பட்டார். சாத்மிக தெய்வம் என்று புறப்பட்டார். பிருகு மகரிஷி யார் சாத்மிக தெய்வம் என்று செய்வதற்காக புறப்பட்டார். முதல் கைலாயத்திற்கு போனார், பிரம்மணத்தில் வந்தார், பெருமாளை தரிசனம் செய்தார். எல்லா இடத்திலும் பெருமாளும் திரும்பி பார்க்கல. கடைசியாக இவரும் பார்க்கவில்லை என்றால் காலால் எட்டி வைத்தார். அந்த உடைப்பட்ட இடம் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிற இடம். பெருமாள் கோபித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர் அப்படி நம்மை உதைக்கலாம் என்று மகாலட்சுமி பெருமாளிடத்தில் கோபித்துக் கொண்டு, மகாலட்சுமி இருக்கும் கோலாப்பூர், அங்கிருந்து மகாலட்சுமி கடிதம் புரிந்து கொண்டிருக்கிறார். இருவரும் பிரிந்து போய்விட்டார்கள். நாமும் பூலோகத்தில் தவம் செய்வோம் என்று சீனிவாச பெருமாள் மேலே இருந்து பார்த்து, ஏழுமலை நல்ல இடமாக இருந்து சரி அங்கு போவோம் என்று பாரக பெருமாளிடம் போய் சிறிது இடம் வேண்டும் என்று கேட்டார். இடம் என்ன இடத்தை கொடுத்து தெரிப்பதுதான் தெரிப்பது. அப்போ தெரிந்து விட்டது. இப்ப எல்லா இடமும் அவரது ஆகிவிட்டது. மொத்த பெருமாள் தவம் செய்ய ஆரம்பித்தார். பண்ண மணல் மூடிக்கொண்டு வந்தது, எல்லாம் புற்றாகிவிட்டது. இப்போ சூரியன் சந்திரர்கள் பிராட்டியிடம் பிரார்த்தனை செய்கிறார். பரமசிவனும் பிரம்மாவும் கேட்டார்கள். அவர்களே ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியாய் மகாலட்சுமி மாற்ற சொல்லி அந்த ஊருடைய ராஜாவிடத்தில் போய் விற்று மாடு கொட்டில் தேர்ந்து விட்டது. ஒரு சின்ன திட்டம். பெருமாளுக்கு பசி வந்தது. தவம் செய்து கொண்டிருந்தார் இருக்கிறார். ஒன்றும் சாப்பாடு இல்லையே. ஆனாலும் சித்தம் பெருமாளுக்கு பசி தாகம் வந்து கொண்டே இருந்தது. ஒன்றும் சாப்பிட இங்கே இல்லையே, ஆகாரம் இல்லையே. அதனால் அப்படியே அந்த கூட்டத்தில் இருந்த பசு மெதுவு தனியா போய் மேலே நின்று கொண்டு பால் எல்லாவற்றையும் கொட்டி வரும் பார்க்கிறான். இடையன் பார்க்கிறான், என்ன இப்படி தினமும் பால் கறக்க மாட்டேங்கிறது என்கிறது கண்டுபிடிக்க இடையன் ரகசியமாக பின்னாடியே போன. அங்க போய் சென்று பார்த்தால் தெரிந்து கொள்ள போய் இருக்கும் இடத்தை பால் கொட்டி கொண்டிருக்க எங்கேயோ கொட்டி கொண்டு இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள இருக்கும் இடையே தடி ஓங்கி அடிப்பதற்காக ஓங்கினான். நமக்கு பால் கொடுத்து மாட்டை போய் அடிக்க போகிறான் என்று கீழே இருந்த பெருமாள் தவம் கலைந்து எழுந்து மேலே எழுந்து வேண்டும் என்று அடி தன் தலையில் விழுந்து சற்று ரத்தம் வந்தது. பெருமாளுக்கு கோபம் வந்து என்ன போய் அடித்தான் என்று அவன் அதை பார்த்த இடையன் கீழே மயங்கி விழுந்தான். ரத்தம் துளுத்தி பசுமாடு நேராக ராஜாவிடத்தில் தட்டி கொடுத்து என்ன என்று தெரியவில்லையே என்று மாடும் ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ராஜா திரும்பி வந்து பார்த்தார். நீண்ட நெறிய உடத்தோடு சீனிவாசன் அங்க இருக்கிறார் என்று தெரியாமல் ராஜா எதிரில் போய் நீ நிற்க, நீ பிசாசாக மாறுவாய் என்று சாபம் விட்டார். பெருமாள் அப்படியே எப்போ என் சாபம் நீங்கும்? அதுக்கு அடுத்த பிறவில் ஆகாசராஜனாக பிறந்து அப்போது பத்மாவதியை தாயாரை பெற்றுக் எடுப்பாய் என்று அவள் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சீனிவாசன் பெருமாள் கூறினார். மறுபடியும் ஆகாசராஜன் பிறந்தார். அவர் தம்பி தொண்டைமான் சக்கரவர்த்தி இருக்கிறார். ஆகாசராஜன் தொண்டைமான் சக்கரவர்த்தி. ஆகாசராஜனுக்கு பத்மாவதி தாயார் சகசகர தாமரையில் ஒரு சிறிய தெய்வ குழந்தையாய் பத்மாவதி தாய் பெற்றெடுத்தார். நான் ஒரு நாளொரு திருமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தாள். ஒரு பொருள் ஏறி சீனிவாசன் வந்தார். பத்மாவதியும் தாயாரும் பூப்பொறிக்க வந்தார். குதிரையில் ஏறி சீனிவாசன் வந்தார். பத்மாவதி தாயாரும் பூப்பொறிக்க ஒரு குதிரை ஏறி சீனிவாச பெருமாள் வந்தார். பத்மாவதி தாயாரும் பூப்பொறிக்க வந்தார்கள். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். கண்டதும் காதல். கல்யாணம் செய்து கொண்டால் இவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் காதல் மலர்ந்தது. ஏற்கனவே மகளாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். நீ போய் அவர்களிடம் பெண்கள் என்று தாரணி தேவி என்று ராணிக்கு பெயர். நம்மிடம் ஒன்றுமே இல்லையே, நான் ராஜாவாக இருக்கிறார். நான் போய் கேட்டால்
நீ போய் கேள், சொன்னபடி கேள் என்று சொல்கிறார் பெருமாள். அதற்குள் பெருமாள் குறைத்து வேடம் விட்டு அணிந்து கொண்டு தாரணி தேவியிடம் போனார். அங்கு வந்து உன் பெண் பற்றி சொல்கிறேன், இதை பார், அவள் என்ன பண்ணி கொண்டு மோட்டு வலையே பார்த்து கொண்டிருக்கிறார். பால் கசக்கிறது, தூங்கவே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை என்று நாம காதல் வயப்பட்டிருக்கிறார். யார் அந்த மாப்பிள்ளை என்று சொல் சொல் என்று ராணி கேட்டாள். அலைகடல் கடந்தானோ, சேதுமதி கட்டானோ, யார் சூரியன் உயர்ந்தவனோ, யார் சக்கரத்தை பற்றி இருக்கிறார்களோ, யார் எல்லாம் அறிந்தவரோ உமக்கரிய கூறுவேனே. யார் ஆதி ஆதி அதனால் படைந்தவோ, ஆதியாய் கடந்தவரோ, கோபுரத்தின் மலையை துணித்தவரோ, யார் அணை கட்டியவரோ என்று பெயர் சொல்லவில்லையே. கடைசியில் சொன்னார், அவர்தான் சீனிவாசன் என்று சொன்னார். கவலைப்பட, சீக்கிரம் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு போனார். அப்போது போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். யாரோ ஒருத்தி வந்து பெண்ணை கேட்டுவிட்டு வருவாள், அவள் மாட்டேன் என்று சொல்லிவிடாதே. புறத்தி சொல்லிவிட்டு போனால், புறத்தி போன பின் சீனிவாச பெருமாள் தேவி கொண்டு வந்தாள். இப்படி வகலாதேவி வந்தாலே இப்போல் இருக்கிறது. சுக்கராச்சாரியர் குல குரு இந்த மாதிரி பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிடு, அதற்கு நான் குறிப்பிட்ட பத்திரிகை அனுப்பி வைக்கிறேன். 33 தேவர்களும் பொறுப்பேற்பட்டு அக்னி பகவான் தன் தலிகை செய்கிறேன் என்று பொறுப்பேற்றார். காலாப்பிரில் சேர உற்சவம், கோலாகலமும் உற்சவம் நடந்தது. இடது பக்கம் திரு வேங்கடமுடையான், பக்கத்தில் நாச்சியார். நாராயணபுரத்துக்கு ஊர்வலம் போய் 33 தேவர்களும் ஊர்வலம் போய் இருவரும் நின்று திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. அவர் மாலை மாற்ற அவள் மாலை மாற்ற அவரும் மாலை மாற்ற 2 பேரும் ஆச்சரியமாய் நிற்கிறார்கள். நாகாசராஜன் பிரார்த்தனை செய்கிறார், இந்த திருக்கோலத்தில் எப்போதும் இந்த வேண்டும் என்று. அதனால் புரட்டாசி மாசத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் சேர்ந்தெடுத்து விபாச ரூபத்தில் நாமும் சதையை நின்று கொண்டு நாச்சியாரை எடுத்து திருமார்பில் வைத்துக் கொண்டார். அப்படியே கல்லாக மாறினார். மலைக்கு மேல் இன்னும் எழுந்திருப்படியால் ஆச்சரியம் பெருமாளுக்கு மங்களாசம் இருக்கிறார். அதுகூட மட்டுமில்லை, திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். ரொம்ப நாளா தாய் தந்தை உற்றார் ஒரு ரொம்ப பட்டுவிட்டேன், நம்மால் இனி பட முடியாது, உன் திருவடிகளை சரணம் பற்றினேன், நீ அனுகிருக்க வேண்டும் என்று சேவிக்கிறார். நாமும் திருவேங்கடமுடையான் திருவடிகளில் சரணாகதி எழுந்து அவர்களுக்கு தொண்டுகள் செய்து கடமையாக செய்வோம். இது திருப்பதியில் கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜர் சந்நிதி. இங்கே தில்லை சித்திரக்கூடம் உற்சவமூர்த்தி இங்கே வந்து சேர்ந்தார். 2 பேரும் சேர்த்து பிரசித்தி செய்தார். ராமானுஜருக்கு இந்த மலைக்கு ஒரு ஏற்றம். இது பெருமாளுடைய மலை மேல் ஏற மாட்டார், இது பெருமாளுடைய திருமேனி என்று சொல்வார். ஆக இன்றைக்கும் பெரிய ஜிஆர் சுவாமிகள், சின்ன ஜிஆர் சுவாமிகள் அவர்கள் பெருமாளுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அனைத்து கைகாரியும் செய்கிறார். இரவு வேளையில் நித்திய சூரியர்கள், விஸ்வசேனர்கள் எல்லாரும் வந்து திருவாரதை செய்வார்கள். அவர்களுக்கு 9 மணிக்கு சாத்தி விட்டு 7 மணிக்கு திறந்தால்தான் நேரம் இருக்கும் அல்லவா. நாம் 1:45 மணிக்கு சாத்தி விட்டு 2:15 மணிக்கு திறந்தால் அதற்குள் வேக வேகமா அவர்கள் பூஜை செய்துவிட்டு போவார்கள். 23 மணி நேரம் நமக்கு, 3/4 மணி நேரம் அவர்களுக்கு, அந்த மாதிரி ஆகிவிட்டது. ராத்திரிக்குள் நின்று கொண்டு இருக்கிறார். நிறைய உழைத்தால் நிறைய சம்பாதிக்கிறோம் என்பதற்கு பெருமாளை சாட்சி. நம் ஏகாந்த திவ்ய தேசத்தில் உண்மையிலேயே காலை 7:45 மணிக்கு உடனே 10:45க்கு படுத்துக்கொண்டு சாயங்காலம் 7 மணி சாயங்காலம் இருந்து 5 மணியிலிருந்து 7:30 மணிக்கு சாத்தி விட்டு என்ன கிடைக்குமா? திருவேங்கடமுடையான் 23 மணி நேரம் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டே சம்பாதிக்கிறார் போல் இருக்குது. இருக்கட்டும், அவருக்கு சம்பாத்தியம் சம்பந்தம் இல்லை. பெருமாள் எப்போதும் கைங்கரியத்தையே ஏற்றுக்கொள்வார். திருசுவன சுக்கராச்சாரியர் ஆக கொடுக்கப்பட்ட ஊர், அங்குதான் தாயார் தனியாக இருக்கிறார். பெருமாள் எங்கே எல்லோருக்கும் இடத்திலும் எல்லா இடத்திலும் பொறுப்புகளை கொடுத்து விட்டார். மொத்தம் கல்யாண மண்டபத்திற்கு கொடுப்பதற்கு பணம் வேணும் என்று குபேரனுடன் 1,14,00,000 ராமன் இலக்கு
பூஜிக்கப்பட்ட தங்க அழகான தங்க காசுகளை கொடுத்து வாங்கி விட்டார். அதற்கு வட்டி போதுமே, அசல் வேண்டாம் என்று அவர் கீழே இருந்து தரிசனம் செய்கிறார்கள். கீழே மேலே வசூலித்து எல்லாம் வசூல் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு செவ்வழி செய்யுது. இது புராணங்களால் சொல்லப்பட்ட உண்மை. நாமும் சென்று தரிசனம் செய்வோம். திருமலை திருமலையில் வைகுண்ட வாசனாக சீனிவாச பெருமாள் மிகவும் விருப்பம் கொண்டு நேரில் வர விரும்பி அவ்விதமே அவதார ரூபத்தில் முடியும் வரை பக்தர்கள் குறை தீர்க்கவே இங்கு வந்து வசித்து வருகிறார் என்றும், அதன் காரணமே 39 தேவர்களும் சகல ரிஷிகளும் திருமாலை வந்து எம்பெருமானை துதித்த வண்ணம் வாழ்ந்து வருகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. திருமலைக்கு செல்ல நினைப்பதும் செல்வதும் பாக்கியம். அங்கு சென்று சீனிவாசனை சேவிப்பது பெரும் பாக்கியம். கேட்டவர்களெல்லாம் தரும் கழிவு தெய்வம் என்று வேங்கடத்தான் என்று வேதங்கள் கூறுகிறது, உறுதிப்படுத்துகின்றது. சீனிவாசனாக பெருமாள் இங்கு எழுந்திருப்பதற்கு முன்பே வாராக மூர்த்தியாக இவரிடத்து எழுந்தது வாரக ரூபிய காட்சி அளித்தது. வாராக கஷேத்திரம் என்ற ஒரு காலத்தில் இது புகழ்பெற்று இருந்தது. தற்போது இங்குள்ள சுவாமி புஷ்கரணிக்கு அருகில் அமர்ந்துள்ள ஆதிவாரகர் சேவித்த பின் ஸ்ரீ சீனிவாசனை சேவிக்க செல்ல வேண்டும் என்பது மீது நாமும் சென்று சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்து புகழ் பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.